ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷனா லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நீட்டு சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்காக 4 சிவப்பு மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 4 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம், இது எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கேரட் எடுத்து நல்லா ஸ்லைஸாக சீவி வச்சுருக்கேன். முதல்ல ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சூடாக்கிக்குவோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, பூ, ஏலக்காய், பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வறுபட்டுட்டோன்னே இதில் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் வேகிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெங்காயம் ஒரு அளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சிவப்பு மிளகாயை சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஓரளவுக்கு இது ரெண்டும் நல்லா வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. விதின் ஒரு 1/2 ஹவரில் இந்த வெரைட்டி ரைஸ் நம்ம செஞ்சிடலாம். இப்போது இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே வேக விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேக விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் சிக்கன் கறி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது 3யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் திரிஞ்சு மேலே வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மசாலா பொருள் ஆட் பண்ணும்போது அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா மிதந்து மேலே வந்துருச்சு. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். கேர்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி தான் பார்த்திங்கன்னா முதல்ல சேர்க்க போகிறேன். ஏன்னா ரைஸ் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதனால் 1 கப் தண்ணி போதும் மசாலா வேகிறதுக்காக. இப்போது தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாஸ் நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெரைட்டி ரைஸ்க்கு கேர்ட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா மசாலாஸ்லாம் கொதிச்சிருச்சு. இந்த கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போது ரைஸ் பார்க்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா நான் 3 கப் ரைஸ் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த ரைஸில் நம்ம அந்த கிரேவியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிரேவி, அதை ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி மட்டும் பார்த்து சரியாக கணக்காக ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா குழஞ்சிரும். தண்ணி கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா அரிசியாக இருக்கும். ஸோ தண்ணி மட்டும் கணக்காக பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் 3 கப் அரிசிக்கு பார்த்திங்கனாக்கா 6 கப் தண்ணி விட்டுருந்தேன். இப்போது தண்ணி ஆட் பண்ணியாச்சு. எடுத்து வெட்டி வச்சுருக்கிற கேரட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஏன் நான் கிரேவியோடு சேர்த்து கொதிக்க வைக்கலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்புறமா ரொம்ப ஓவர் குக்டாயிரும், குழஞ்சி போயிடும். சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது அந்த டேஸ்ட்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் கேரட் வேக வைக்கல. இப்போது கேரட் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 6 கப் தண்ணி சரியாக இருந்தது. இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போது இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்துகிட்டு போயிட்டு ரைஸ் குக்கரில் வச்சு குக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஒரு 20 நிமிஷம் அப்புறமா இங்கே பாருங்கள், சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த டம்மை வந்து உடச்சி விட்டுறலாம். அதில் பாருங்கள், கேரட்லாம் நல்லா முழுசாக அழகாக இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ தான், நம்மளோட கேரட் வெரைட்டி ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டிஃபன் பாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. மறுபடியும் ஒரு சூப்பரான காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.